ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெயாஸ் கார்டன். இப்போ முட்டைக்கோஸில் ஒரு பக்கோடா செய்ய போகிறோம். அதுக்கு இங்கே மாவு, கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன். அதோட கொஞ்சமாக சீரகம், பெருங்காயம், உப்பு, மிளகாப்பொடி எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே வந்து முட்டைக்கோஸை நல்லா பொடிசாக இதை நீளமாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். அப்புறம் நிறைய கருவேப்பிலை, கொஞ்சமாக பச்சை மிளகாய், அப்புறம் தோலோட கொஞ்சம் பூண்டு, இது எல்லாத்தையும் இப்போ ஒன்றா போட்டு மிக்ஸ் பண்ணிக்க வேண்டியதாங்க. தண்ணி நிறைய விடக்கூடாது, கொஞ்சம் உதிரியாக மிக்ஸ் பண்ணணும். ஆயில் ஹீட் ஆகிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டியாக அப்படி உதிர்த்த மாதிரி போட வேண்டியதாங்க. சூப்பராக மொறுன்னு முட்டைக்கோஸ் பக்கோடா ரெடி ஆகிடுச்சு. இதை சிம்மிலேயே வச்சு நல்லா மொறுன்னு இங்கே பாருங்களேன், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்களேன். சிம்மிலேயே வச்சு பொரிக்கும் போது தாங்க இந்த அளவு கிறிஸ்பியாக இருக்கும். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. வெங்காயமே தேவையில்லை. முட்டைக்கோஸ் இன்னும் நிறைய கூட போட்டுக்கலாம், நீளமாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். நான் வந்து சரி முட்டைக்கோஸ் தெரியாத அளவுக்கு பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கேன். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.